பில்லிங் செக்மெண்ட்ல இந்த மூணாவதா இருக்கிற ஐட்டம் தேவையில்லை, இதை டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கீபோர்டில் இருக்க டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஐட்டமுக்கான ரோ ஃபுல்லாவே டெலிட் ஆயிடும். இப்போ இந்த ரெண்டாவது இருக்க ஐட்டமுக்கு பதிலாக இதே இடத்துல வேற ஒரு ஐட்டமை என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப கீபோர்டில் இருக்க இன்சர்ட் கீ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஐட்டம் மட்டும் கிளியர் ஆயிரும், அந்த ரோ அப்படியே இருக்கும். இதுல இன்னொரு ஐட்டமை என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்ததா மூணாவதா இருக்கிற ஐட்டம், இந்த ஐட்டமும் இருக்கணும், இந்த ஐட்டமுக்கு மேலேயே இன்னொரு ஐட்டமை என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப லெஃப்ட் ஏரோ கீயை யூஸ் பண்ணிட்டு கர்சரை சீரியல் நம்பருக்கு கொண்டு போயிருங்க. இப்போ இன்சர்ட் கீயை யூஸ் பண்ணிட்டு இந்த ரோல நியூ ஐட்டமை ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த பில்லை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+S கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 முறை தொடர்ச்சியா என்டர் பட்டனை பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டாட்டை பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கனாலே பில்லு சேவ் ஆயிரும். ரெக்கார்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த எஸ்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் என்டர் கீ. சேவ் பண்ணா போதும், பிரிண்ட் வேணாம் அப்படிங்கிறப்ப இந்த நோ அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் எஸ்கேப் கீ. அது மட்டும் இல்லாம ஐட்டம்ஸ் என்ட்ரி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல இருக்க F5 கீ இதை மட்டும் பிரஸ் பண்ணாலே போதும், பில்லு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டு பிரிண்ட் வந்துடும். அப்படி இல்லாம பில்லு சேவ் ஆனா மட்டும் போதும், பிரிண்ட் வேணாம் அப்படின்னா எண்ட் கீயை பிரஸ் பண்ணுங்க போதும். நீங்க என்ட்ரி பண்ண பில்லு சேவ் ஆகும், ஆனா பிரிண்ட் வராது.